கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினாலே நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருமுகப்படுத்துவோம். நாம் பல சூழ்நிலைகளிலிருந்து இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த எந்த காரியமும் நம்மை தொந்தரவுப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய சொந்த காரியங்கள் நம்மை தொந்தரவுப்படுத்தாதபடிக்கு, அது மாத்திரமல்ல நம்முடைய சிந்தனையே போர்க்களம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி காத்துக்கொண்டு ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு இந்த ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். அவரையே நம்முடைய முகங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணராமல் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். நாம் வந்திருப்பதன் நோக்கமெல்லாம், தேவனே நான் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணவுமே இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அதையே நாம் நினைத்து கொண்டு, இயேசுவையே நாம் பார்த்து கொண்டு இந்த நேரத்தில் அவரை நம்மோடு என்ன பேச போகிறார், துதியின் மூலமாக நம்மோடு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்து அந்த சிந்தனையிலே நாம் இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Holy Spirit. முடிந்தவர்கள் அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம் தேவனை நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எந்தெந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பான்னு சொல்லி. என்ன உற்சாகமே இல்லை. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம சும்மா தான் இருக்க போறோம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யுத்தம் செய்வார், நாம் சும்மா இருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எதிரி உன்னை சூழ்ந்து நிற்கலாம், சத்ரு உன்னை மேற்கொள்ள நினைக்கலாம், ஆனா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் உனக்காக யுத்தம் செய்கிற தேவன், நான் விட்டு கொடுக்காதவர். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் சர்வ வல்லமையோட தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த பாதைகள், எத்தனையோ முறை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தது, தண்ணீர்களை கடக்க நேர்ந்தது, ஆறுகளை கடக்க நேர்ந்தது, அக்கினியின் நடக்க நேர்ந்தது. ஆனா அந்த தேவன் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அவர் என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அவரை போல ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவரை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லி. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு
கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், எனக்காய் அவர் ஆராதிப்பேன், அவரை போல வேறு தேடவில்லை. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கரங்களை நல்லா நல்ல கர்த்தருக்கு ஒரு மகிமையா. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவனே. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்ன ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்திலையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நம்புறீங்களா? அநேகர் நம்மள அநேகர் மரணத்தின் விளிம்பெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம்ல. ஒரு முறை கிடையாது, பல முறை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன். ஆனா அதே தேவன் இன்னொரு வசனத்துல சொல்றாரு, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். காக்கிறதுக்கு தூதன், ஆனா ஆபத்துன்னு வரும்போது என் தேவன் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில என்னை விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில என் சாப்டர் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி அநேக தரம் நினைச்சிருக்கிறோம்ல. இனி நான் என்று எழும்புவதில்லை, என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்ததுன்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தர் இருளை வெளிச்சமாய் மாற்றினார். எத்தனையோ முறை சத்ரு என் தீபத்தை அணைக்க நினைச்ச போதும் கூட அந்த தீபம் மங்கி எரிச்சதே தவிர ஒருபோதும் என் தேவன் அணைய விடல. விட்டு கொடுக்காதவர். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க.
கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, உள்ளத்தின் ஆளுகளையே, எத்தனை அன்பான அருமையான மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன், யாருக்காகவும் எதற்காகவும் என்னை விட்டு கொடுக்காதவர். எத்தனை அன்பான அருமையான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்ல. கடந்து வந்த பாதைகளை பார்த்தா தெரியும், கர்த்தரனை விட்டே கொடுக்கலன்றது அதை நிதானிச்சு பார்த்தா தெரியும்ல. சோதனைக்குள்ளாக ஒப்பு கொடுப்பாரா இருக்கும், ஒப்பு கொடுப்பார். சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒப்பு கொடுப்பார். ஆனா எந்த சோதனையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். நாளைய குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு யாராவது கலங்கி நிக்கிறீங்களா? ஒரு நாளை கடப்பதே கடினம்னு சொல்லி பாரத்தோட வேதனையோட யாராவது நின்று ஆராதிச்சு கொண்டிருக்கீங்களா? என்ன நான் சம்பாதிச்சேன்? ஒண்ணுமே இல்லாண்டவரே. என்ன நான் சாதிச்சேன்? ஒண்ணுமே இல்லாண்டவரே. ஆனா எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன்? ஜீசஸ். அதுதான் அதிசயம், அதுதான் என் தேவன். யோபுவை போல முன்னாடி போய் பார்க்கிறோம், பின்னால போய் பார்க்கிறோம், அவரை காணோம்னு சொல்றோம். ஆனா நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களின் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்துவார். நடத்திடுவீர் இனிமேலும்
வரை நடத்திடுவே இழப்புகளினாலும் இந்த காரியத்தை குறித்து நான் அநேக தரம் ஜெபம் பண்ணியும் எவ்வளவோ நாட்கள் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையே ஆண்டவரே. கர்த்தர் என்ன விட்டு கொடுத்துட்டாரோ? அப்படியே கண்களை மூடியபடியே தேவனுடைய பிரசன்னத்தில் இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றுறீங்களா? அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருக்கிற தேவன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ திகைக்கிறாய்? சிலர் பிள்ளைகளை குறித்தும் அவர்களுடைய காரியங்களை குறித்தும் கலங்கி நிற்கிறீங்க. இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல்
என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் ஒருபோதும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உள்ளம் கர்த்தரை அப்படியே எடுத்து பார்க்கட்டும். கர்த்தரிடத்துல ஊற்றுங்க. எந்த இடத்துல கர்த்தர் என்ன விட்டுட்டாரோன்னு சொல்லி கலங்கி நின்னீங்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஊற்று. யோபுவே, இழப்புகளை பார்த்தும் தாமதங்களை பார்த்தும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீ நினைச்சிட்டீல. உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் யோபுவே. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ வெட்கப்பட்ட சர்வ தேசங்களிலும் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் சிலரோடு தீர்க்கமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் என் ஆவியிலே உணர்கிறேன். ஏதோ ஒரு காலத்துக்காக மட்டும் நடத்துகிற தேவன் அல்ல நான். உன்னை நித்தமும் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். யெகோவா ஈரேவாக, யெகோவா ஷம்மாவாக உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீரே யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவே கடைசி வரை, நடத்திடுவே நடத்திடுவே கடைசி வரை, நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கூடவே இருப்பவரே. கூடவே இருப்பவரே. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். என் மேன்மையை பெருக பண்ணுவார். என்னை மறுபடியும் தேற்றுவார். என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவனுக்கு சதா காலம் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாயிருப்பதாக. கரங்களை தட்டி அப்படியே அமரும். ஹல்லேலூயா. துதி வேளையிலே நம்பிக்கை வருகிறதா? விசுவாசம் வருதா? கர்த்தர் கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு உணர்வு வருகிறதா? பெலன் வருகிறதா? ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நடத்தினவர் நடத்துவார். ஆமென். அப்படியே எழுந்து நின்று 108வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி ராஷ்மியை முன்பாக அழைக்கிறேன். 108வது சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை ஒரு நாளும் குன்றி போகக்கூடாது. அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ அந்த நம்பிக்கை விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது நம்ம இருதயம் துவண்டு போகாது. நம்பிக்கை விசுவாசம் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை போல, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒளிப்பிரகாசம் இருக்கும், தலை நிமிர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா நம்ம துவண்டு போவோம், சோர்ந்து போவோம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அண்டசராசிரத்தின் அதிபதி, எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் பெற்றவர், இமைப்பொழுதும் நம்ம கைவிடாதவர். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் தியானித்தோம். சொல்லுகிறதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாத தேவன். மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் போவான். ஆனால் ஆண்டவரோ அவர் கொடுத்த வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை என்பதுதான் நம்முடைய ஆத்தும நங்கூரம். அதுதான் நம்மை ஒரு படகிலே நாம் போகும்போது துடுப்பை போல நமக்கு உதவி செய்கிறது முன்னேறி போவதற்கு. அந்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நம்பி அதை அணைத்து கொண்டு அதை அறிக்கை செய்து, விசுவாச அறிக்கை செய்து வாழ்கிறவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில் எதுவும் குறைவுபட்டு போகிறதில்லை. தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய சவால் என்னன்னா, எனக்கு என் தேவன் சொல்லி இருக்கிறதை செய்யும் அளவும் நான் விடாமல் போராடுவேன், விடாமல் ஜெபிப்பேன், விடாமல் கேட்பேன். அதை நான் பெற்றுக்கொள்ளும் அளவும் நான் அதை வச்சு நம்பிக்கையாய் இருந்து அதை விசுவாச அறிக்கையில் வைத்து அதை திரும்ப திரும்ப சொல்லி நான் ஜெபித்து அதை நான் பெற்றுக்கொண்டு நான் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் நான் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டேன், குன்றி போக மாட்டேன். ஏனென்றால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது, அவைகளை நாம் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் அந்த ஒரு உள்ளான உணர்வுக்குள் தேவன் நம்மை நடத்தும்படி சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம பேசுகிற அனைத்தையுமே ஜீவ வார்த்தையின் அடிப்படையிலே தான் பேச வேண்டும். சொந்தமாக 1000 கதை சொல்லலாம், அனுபவங்களை சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். ஆனால் எதை சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே சொல்லணும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்கும், அவைகள் கருத்துள்ளதாக இருக்கும். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் அறிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையோடு அதை
பின்னி பிணைந்து இணைத்து அதனுடைய பலனை காணும்படி ஒவ்வொரு சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கும் போதும் அது ஒரு ஜீவ வார்த்தையினாலே ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். அஸ்திவார வசனம் தான். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். இவர் எப்படிப்பட்ட தேவன்? இன்னைக்கு பாருங்க, வர்ஷிப்ல நிறைய பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஆங்கில ஆராதனைக்கும் தமிழ் ஆராதனைக்கும் கத்தர் கொடுத்த வார்த்தைகளோடு இணைஞ்சு பின்னி பிணைந்திருந்தது. அது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏசாயா 46வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் எல்லாரும் வைராக்கியமா சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். ஏசாயா 46 9 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வகாலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்குள் சுத்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? நான் மனிதன் அல்ல, நான் தேவன். மனிதனுக்கும் தேவனுக்கும் நம்ம ஒப்புமை பண்ணவே முடியாது, கம்பேரிசன் பண்ண முடியாது. நான் தேவன், நீங்க மனுஷர்னு போது மனுஷன் தேவனோட ஒப்பிட முடியாது. இப்போ ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த எறும்பு நம்மை பார்க்கும்போது அதவும் நிறைய நினைக்கும் நம்மளை பத்தி. அதோடைய அந்த சின்ன புத்தியில, அந்த சின்ன சிந்தையில நம்மை கொடுத்த சில காரியங்கள் அதுக்கு ஓடும். ஆனா அது நம்ம புத்திக்குள்ள நுழைஞ்சு நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் நாமும் தேவனுடைய இருதயத்துக்குள்ள நுழைந்து தேவன் யோசிக்கிறதை போல நம்ம யோசிக்க முடியாது. ஆண்டவர் தெரியுமா சொல்றாரு? நான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை. there is no comparison. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அண்ட சராசரத்தை உருவாக்கின அந்த தேவனுக்கு நிகரானவர்கள் இந்த அண்ட சராசரத்திலே எங்கும் ஒருவரும் இல்லை. அதை நம்ம ஆழமா. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு கடந்த காலம் தெரியும், அவருக்கு நிகழ்காலம் தெரியும், அவருக்கு எதிர்காலம் தெரியும். இந்த ஒரு விஷயத்துல தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய மனதை நம்ம ரொம்ப நெருங்கி நம்மை குறித்தும் நம்மை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் அவர் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நாம் கொஞ்சம் நெருங்கினால்தான் அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். வெளிப்பாடுன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெவலேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த வெளிப்பாடு என்னன்னா, நம்ம அவரோட நெருங்க தெளிவாய் நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் இப்படித்தான் நம்மை நடத்துகிறார், தேவன் இப்படித்தான் நமக்கு எதிர்காலங்களை வைத்திருக்கிறார், இந்த காரியத்தை இப்படி ஏன்னா அவருடைய வாக்கு தத்துவம் பொய்யாய் போகாது. அவர் என்ன சொல்றார்? அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த 11வது வசனத்தில் 2வது பகுதியில் சொல்லுகிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் யோசித்தபடி, நான் திட்டம் பண்ணபடி செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதோடு சேர்ந்து உங்களுக்கு இம்மிடியட்டா ஒரு வசனம் ஞாபகம் வரணும். அந்த வசனம் என்னன்னாக்கா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா நல்லா தெரிந்த வசனம் தான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். அந்த 11வது வசனத்தை நமக்கு உடனே அந்த ஞாபகம் நமக்கு வரணும். ஏன்னா இந்த வசனம் அந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட இது பின்னி பிணைந்து காணப்படுகிறது. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்க நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? யாருக்காவது இங்க எதிர்பார்ப்பே இல்லையா? வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்தை குறித்து எதிர்பார்ப்பு இல்லையா? இந்த காரியம் இப்படி நடக்கணும்னு ஆண்டவரே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, எனக்கு விருப்பமா இருக்கு, இந்த காரியங்கள் எனக்கு நடக்கணும்னு. அதை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை உனக்கு நான் கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள்
தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நீங்க கூடி வந்து, அடுத்த வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த நல் யோசனைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றும்படிக்கு நாம் அவரை தேடி வந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி அவரை தொழுது கொண்டு அவரை கனப்படுத்தும் போது, முழு இருதயத்தோடு அவரை தேடும் போது ஆண்டவர் 2 காரியம் சொல்றாரு. என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு சேவை கொடுப்பேன். அப்போ இவ்வளவு விஷயத்த ஆணித்தரமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எண்ணி இருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நாம என்ன செய்யணும்? அவரை நெருங்கணும், அவரை தேடணும், விண்ணப்பம் பண்ணணும், தொழுது கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சும்மா நான் வீட்டில் உட்காந்துருப்பேங்க, எனக்கு எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரேஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. ரேஷன் வேணும்னா அந்த பையையும் அந்த ரேஷன் கார்டையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும்? நம்ம ரேஷன் கடைக்கு போகணும் இல்லைங்களா? ரேஷன் ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டில் உட்காந்துருக்கேங்க, எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம முயற்சி இருக்குது. அப்போ நம்முடைய முயற்சி என்ன? அவரை தேடணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும், நம்பணும், விசுவாசிக்கணும், விசுவாச அறிக்கை பண்ணணும். அதற்கு பிறகு அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள் இருக்கும். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உங்க முழு இருதயத்தோட நம்ம தேடுறோம், ஆனா முழு இருதயத்தோட தேடுகிறோம். அதான் ஒரு தேடுறோம். ஆனவர் கண்டிப்பா தேடுறோம் நம்ம. ஆனா முழு இருதயத்தோட தேடுறோமா அப்படின்னு பார்த்தாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அறகுறை இருதயத்தோட தான் நம்ம தேடுறோம். நமக்கு வந்து சந்தர்ப்பம் இருந்தால் தேடுறோம், ஏதோ ஒரு தேவை இருந்தால் தேடுறோம், மற்ற நேரத்தில் தேடுறது கிடையாது. இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், நிறைய பேர் தெரியும். ஆனால் ஒரு சிலர் ஃபோன் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக தேடுறாங்கன்னு. ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் தேட மாட்டாங்க. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு வாங்க. 6 மாதம் ஒன்றும் மெசேஜே இருக்காது, 1 வருஷம் ஒன்றும் மெசேஜே இருக்காது. திடீர்னு நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கா, அப்போவே எனக்கு தெரியும், ரைட்டு இது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நம்மளை தேடுது அப்படின்னு. அப்புறம் அந்த என்ன காரணன்றதை சொல்லுவாங்க. அப்போ நான் புரிஞ்சுப்பேன். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? சில நேரத்தில் அப்படி தான் நம்ம தேவைக்கு மட்டும் தேடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் அனுதினம் அவரை தேடும்போது நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் அடுத்த வசனத்தில் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் சிறையிருப்பையும் நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அஃப்கோர்ஸ் பாபிலோன் ஜனங்களுக்குடைய சிறையிருப்பில் இருந்தபோது பாபிலோனில் இருந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 40வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 40வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கடைசி வசனம் வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார், விடுவிப்பார், அவர்கள் நம்பி இருக்கிறபடினாலே அவர் தப்புவித்து ரட்சிப்பார். அப்போ நம்ம எவ்வளோ நம்ம நம்பணும், அவர் நமக்கு உதவி செய்வார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அப்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் இந்த 37வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அருமையான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைகள் அப்படியே டச் பண்ணிக்கலாம். நம்ம 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் கூடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொள். நீ இதை செய், இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்வாய். அப்புறம் அடுத்த வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருக்கு உன் வழிகளை ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லையா? அப்புறம் 7வது வசனத்தில், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மேலும் எரிச்சலாகாதே. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, 9வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்புறம் 11வது வசனத்தில், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 18வது வசனத்தில்,
உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவருடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். 22வது வசனத்துல அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படி சொல்றாரு. அப்புறம் 25வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிக்கிறதையும் நான் காணவில்லை. அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று 26வது வசனத்துல சொல்லுகிறார். 29வது வசனத்துல நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாய் இருப்பார்கள். 34வது வசனத்துல நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அப்புறம் கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாருனாக்கா 29வது வசனத்துல நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம், அவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், நம்பி இருக்கிறபடினாலே அவர் தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். அப்ப இவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம நம்பி விசுவாசித்து நம்ம அதை அறிக்கை செய்யும் போது கண்டிப்பாக அதற்குரிய பலனை தேவன் நமக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று நாம 33வது சங்கீதத்துல பார்க்கிறோம். 9வது வசனத்துல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரை நாம் நம்பி இருக்கிறபடினாலே நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கடைசி வசனம், கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர், அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரரின் எல்லா வழிகளிலும் நோக்கமாய் இருக்கிறது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், அதான் ரொம்ப கவனமாக அவர் பார்க்கிறாரு. அவர் யோசனையிலே பெரியவர், அவருக்கு எல்லாமே தெரியும், செயலிலே வல்லவர், அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அவர் அளிப்பதற்கு அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மீதும் நோக்கமாய் இருக்கிறது. ஸோ நம்ம வழிகள் மீது அவர் நோக்கமாய் இருக்கிறார். நம்ம என்ன பண்றோன்றதை அவர் பார்க்கிறார், நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை அவருக்கு தெரியும். ஏன்னா யோசனையிலே பெரியவர், அவருடைய நமக்கு ஆலோசனைகள் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால அந்த வார்த்தையை அவர் என்ன செய்யறாருனாக்கா அவர் நமக்கு கொடுக்கிறார். 21வது வசனத்துல இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும், இந்த 5 அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த கை, ஓங்கிய புயம், மகா பயங்கரம், இவைகளினாலே வழி நடத்துகிறது மட்டுமல்ல. 27வது வசனத்துல என்ன சொல்கிறார் என்றால், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் யோபுவின் புஸ்தகம். இதுவும் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான். யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்துல யோபு தெளிவா முடிவில் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்த பிறகு ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக கேள்விகளை கேட்கிறார், அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அவர் தடுமாறுகிறார். அதுக்கு பிறகு கடைசியில் தெளிவாக ஒரு தீர்மானத்தை சொல்கிறார். அவருடைய தீர்மானத்தை என்ன சொல்றாருனாக்கா, யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம் தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் பெற்றவங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா ஒருத்தரும் அதை என்ன செய்ய முடியாது, தடை செய்யவே முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏங்க கலங்கணும், ஏன் பயப்படணும், ஏன் தேங்கணும், ஏன் எதிர்காலத்தை குறித்து சந்தேகப்படணும், ஏன் கண்ணீர் விட்டு கதறணும், ஏன் நமக்குள்ள அவிசுவாசம் வருது, ஏன் இது நடக்காதுன்னு நம்ம வாயாலே நம்ம சொல்லி சாப்டரை க்ளோஸ் பண்றோம்? சொல்லுங்க பார்ப்போம். நான் இல்லை செய்ய மாட்டாருங்க, இல்லை எனக்கு இது நடக்காதுங்க, எனக்கெல்லாம் செய்ய மாட்டாருங்க, எனக்கெல்லாம் வராதுங்க, என்னை இப்படி தாங்க பண்ணுவார், அவர் இப்படி தான் கஷ்டம் கொடுப்பாருங்க என்ன, அப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது நாமே என்ன பண்றோம்னா, நாமே நம்முடைய கதவை இழுத்து மூடி பூட்டை போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ வர்றதும் வராது நமக்கு, சரிங்களா, கிடைக்கிறதும் கிடைக்காது. ஆனா இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவர் மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம அந்த விசுவாச அறிக்கை செய்து, ஆண்டவரே நீங்க சொன்னதை கண்டிப்பா செய்வீங்கப்பான்னு சொல்லி அனுதினம் அவர்கிட்ட அந்த விசுவாச அறிக்கை செய்யும்போது அவர் பார்ப்பாரு, என் புள்ள நம்புதே, பரவாயில்லையே, நம்பிக்கையோட இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நமக்காக வாய்க்க பண்ணுவார்.
நம் தேவன் நமக்காக செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது இல்லையா? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது என்னன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய நிறைய தேவைகள் இருக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு நம்முடைய பண தேவை. ஓகே, அந்த பண தேவையை பற்றி இன்னைக்கு நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பண தேவை இருக்கிறது. ஏன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது, அந்த மாதிரி சம்பளம் ஏற மாட்டேங்குது. நிறைய ஐடி கம்பெனியில் இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணலை, சேலரி ஹைக்கே கொடுக்கல. தெரியுங்களா உங்களுக்கு? ஹைக்கை கொடுக்கல. ஏன்னா கம்பெனி லாஸில் போகுதுன்னு பொய் சொல்கிறாங்க. அந்த அந்த மேலே இருக்கவங்களாம் நல்ல சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹைக் போடுறாங்க. ஆனால் கீழே இருக்கவங்கள கேவலமாக நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஹைக்கு போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல, ஒரு உயர்வை கொடுக்குறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸில் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. கேட்டால் கம்பெனி லாஸில் போகுது அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் தூரம் ஏதாவது அவங்க கொஞ்சம் போராடி கேட்டாங்கனாக்கா, அப்படியே அன்னைக்கு அதோட கம்பெனியை விட்டு அப்படியே வெளில தூக்கிடுறாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஓ, வாயை திறந்து நீ கேட்குறியா, பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அந்த 10 பேரை வெளியில் தூக்குனா 25 பேர் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க வெளியில். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அருமையான தேவஜனே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பண தேவைகள் இருக்கிறது, மன தேவைகள் இருக்குது, பண தேவைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம என்ன யோசித்து பார்க்கணுன்னாக்கா, நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், யாரை நாம் பார்த்து நம்ம வணங்குறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அண்டசராசிரத்தின் அதிபதியை தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்ம தேவன் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது அவருக்கு நம்முடைய பண தேவை எவ்வளவு பெருசு. ஓகே, இன்னைக்கு நான் இது ஒரு சவாலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் பணத்தை பற்றியோ ப்ராஸ்பரிட்டி பற்றியோ நான் பேசுகிறவன் இல்லை எப்போவுமே. ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பண தேவை இருக்குது, நீங்கள் மனசில் அப்படி வச்சுக்கோங்க. இந்த பண தேவை எனக்கு இவ்வளோ இருக்குங்க. நியாயமான தேவை, ஆடம்பர தேவை இல்லை, நியாயமான தேவை இவ்வளோ இருக்குது. ஓகே, இதை நம்ம எங்கேருந்து இது வரும்? திடீர்னு வானத்துலேருந்தெல்லாம் உழுவாது இல்லைங்களா? உழுகணும்னு ஆண்டவர் மனசு வச்சா உழுகும். பட் அப்படி நமக்கு அப்படி இல்லை. ஆனால் இந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க முடியுமா, சந்திக்க முடியாதா? அவ்வளோதான், ஒரே ஒரு கேள்வி. இது ஆண்டவர் சந்திக்க முடியுமா முடியாதான்னா, நம்முடைய தேவை அவருக்கு ஒரு கடல் மணலில் இருக்கிற ஒரு மணல் கூட இல்லை, கடல் மணல் உள்ளே இருக்கிற ஒரு தூசியை போல. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் தேவை இருந்தாலுமே அது அண்டசராசிரத்தின் அதிபதிக்கு ஒரே ஒரு கடல் மணலுக்குள்ள இருக்கிற ஒரு தூசியை போல. அதை கொடுக்க அவரால் முடியுமா முடியாதா? அப்ப நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு அற்புதம் வேண்டும். என்ன வேணும்? ஒரு அற்புதம் வேணும். என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவரா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஸோ கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் பாருங்கள். இந்த மாதம் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு இல்லைங்களா? ஃபீஸ் கட்டினா தான் பிள்ளைங்களை அடுத்த இதில் நம்ம என்ரோல் பண்ண முடியும். இந்த மாதம் அநேக தேவைகள் பெற்றோருக்கு இருக்கும். பாவம், பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, நல்லா சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க, நிறைய தேவைகள் இருக்குது. கர்த்தர் மன தேவைகளையும் சந்திப்பார், பண தேவைகளையும் சந்திப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், அந்த அற்புதத்தை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன், நீங்கள் அந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சீங்கன்னா சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு சாயந்தரம் பிரேக் த்ரூ ப்ரேயர் இருக்குது, வாங்க பிரேக் த்ரூ ப்ரேயருக்கு ஜெபம் பண்ணுங்க. நிறைய சாட்சிகள், நிறைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார், செய்வார், அவர் செய்யாமல் போக மாட்டார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கரங்களை ஊற்றி சொல்லுங்க, என்னுடைய தேவை சந்திக்கப்படணும் ஆண்டவரே, அது உம்மால் கூடும், உமக்கு அது லேசான காரியம், உமக்கு அது ஒரு லேசான காரியம், நீங்க மனசு வச்சா எப்படியும் கொடுக்க முடியும். வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்க வல்லமையுள்ள தேவன். ஆமென். இரும்பு கதவுகளை, வெண்கல கதவுகளை முறித்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து கொடுக்க வல்லமை உள்ளவர். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுப்பாரு. பொக்கிஷம்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். கொடுக்க வல்லமை உள்ளவர். நம்பணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், ஜெபித்து கொண்டிருக்கணும், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அற்புதம் நடக்கும்போது சாட்சி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்லணும். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் செய்யக்கூடாத, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் கூடும், ஆண்டவரே உம்மாலே கூடும். ஆண்டவரே எனக்கு இந்த வாரத்தில் நான் ஒரு அற்புதத்தை பார்க்கணும், இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை பார்க்கணும், இந்த வாரத்தில் ஒரு நன்மையை பார்க்கணும். ஆண்டவரே நீர் என்னை பிரித்து எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பிள்ளையாய் சுதந்திரவாளியாய் எனக்கு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, சொந்த ஜனமாக மாற்றிருக்கீங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக என்னை மாற்றிருக்கீங்க. ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, பரிசுத்த ஜாதியாய் என்னை பிரிச்சிருக்கிறீங்க.
ஆண்டவரே நான் ஒத்துக்கொள்கிறேன், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு என்ன வேணும்? ஒரு அற்புதம் வேணும். எனக்கு ஒரு அற்புதம் வேணும். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு அப்படியே கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேவைகளை சந்திப்பதற்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை சந்திப்பதற்கு நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவைகளை சந்திப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ண போறீங்க, நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நீங்கள் என்னை இமைப்பொழுதும் கைவிட போறதில்ல, என்னை நீங்கள் தள்ளிவிட போறதில்லை. நான் உமக்கு முன்பாக உடைய பிள்ளையாக இருக்கிறேன், சுதந்திரவாளியாக இருக்கிறேன். பரம தகப்பனே, உமக்குரியதெல்லாம் எனக்குரியது, உமக்குரியதெல்லாம் எனக்குரியது. அந்த 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 மனம் திருந்தி அந்த இளைய மகன் வரும்போது அந்த மூத்த மகன் அப்பாவோட போராடுறான். எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, செய்யலை அப்படின்னு. அப்பா சொல்கிறாரு, மகனே நீ கவலைப்படாத, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது தான், எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது தான். பரம தகப்பன் நம்ம பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு, எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது, நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய தேவையை சந்திக்க நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அப்பான்னு சொல்லுங்க, தகப்பனேன்னு சொல்லுங்க, பரம தகப்பனேன்னு சொல்லுங்க. ஆண்டவரேன்னு சொல்றது நல்லது, ரட்சகரேன்னு சொல்றது நல்லது, மீட்பரேன்னு சொல்றது நல்லது. நான் அப்பான்னு சொன்னீங்கன்னா அப்பாவுடைய சுதந்திரவாளியாய் பிள்ளையாய் நம்ம இருப்போம். இந்த வாரத்தில் அந்த அற்புதம் நமக்கு நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும், தடைகள் உடையணும், தேவைகள் சந்திக்கப்படணும், நெருக்கங்கள் மாறி போகணும், பூரண கிருபை விளங்கணும். மற்றவங்க முதுக நான் தட்டி சொல்லணும், என் தேவன் என் பரம தகப்பன் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்தார், எனக்காக ஒரு அதிசயத்தை செய்தார், எனக்காக ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த சாட்சி வரணும். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன், இது நிமித்தம் நான் சாட்சி சொல்லுகிறேன், இது நிமித்தம் நான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமீன், ஆமீன். எழுந்திருந்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், தூரத்தில் இருக்கிற பெற்றோர் கூட பிறந்தவர்களோடும் பிள்ளைகளோடும், அன்பு மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.